بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொண்ட முஃமினீன்களான நாம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமான் அவர்களின் அஹ்லு பைத் அத்ஹாரை எவ்வாறு நேசிக்க வேண்டும், எவ்வாறு மஹப்பத் வைக்க வேண்டும் என்பதை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத்தான ஷஃபிய உம்மத்தான தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமான் அவர்களின் ஒளிமயமான வாழ்வியல் மூலமாக நாயகம் நமக்கு வாழ்ந்து காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் மூமின்களான நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கான அழகிய முன்மாதிரி சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் பிஷாரத் செய்கின்றான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய திருநாமங்களில் கண்மணி நாயகத்துடைய ஒப்பற்ற உயர் பெறும் அலீமு ஷானில் ஒரு ஷான் மாஷா அல்லாஹ் உஸ்வத்துல் ஹஸனா அழகிய முன்மாதிரி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவே அழகிய முன்மாதிரி நமக்கு என்று சொல்லித்தரக்கூடிய அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ் அழகிய முன்மாதிரி. அந்த அழகிய முன்மாதிரியான நாயகம் அரும நாயக திருமேனி நம் ஆர்வி ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹாரிடம் திருக்குடும்பத்தார்கள் மீது முஃமினீன்கள் எவ்வாறு மஹப்பத் வைக்க வேண்டும், முஃமினீன்கள் எவ்வாறு அவர்களோடு மவத்தத்து செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான வாழ்வியல் மூலமாக நமக்கு நாயகம் வாழ்ந்து காட்டுறாங்க. அதாவது மாஷாஅல்லாஹ் என்ன ஹதீஸ்னு சொன்னா ஹதீஸ்ல பல தரங்கள் இருக்குது மாஷாஅல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவிட்ட சில விஷயங்கள் இருக்கும். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. நாயகம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சொன்னேன்னா வப்பு உடும்பு கறி நல்ல உணவு செஞ்சு, அதாவது உடும்பு கறியை நல்லா குக் பண்ணி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான சுப்ராவில் உடும்பு கறி நாயகத்துக்கு உணவாக ஃபுட்டாக வைக்கும்போது ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணவில்லை. குலு பிஸ்மில்லாஹ் என்று சஹாபாக்களுக்கு நாயகம் உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர்கள் லப்பு உண்மை என்ன செய்யல, நாயகம் அவர்கள் உண்ணல, நாயகம் சாப்பிடல, சஹாபத்துக்கு இஜாசத் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்குறாங்க எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு வகையான சுன்னத்தாக இருக்கும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றாலும் ஒருமுறை செய்த சுன்னத்து. இப்போ குறிப்பாக மாஷாஅல்லாஹ் என்ன, இப்போ தராவிஹ் தொழுகை ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் 30 காலம் தராவிஹ் ஒன்றும் தொழலை மாஷாஅல்லாஹ். ஒரு நாள் 2 நாள் நாயகம் தொழுதாங்க, 3ஆவது நாள் நாயகம் வர இல்லை. ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லு பைத் அத்ஹாருடைய விஷயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை நாயகத்துடைய பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருமேனியோடு ஒட்டி உறவாடிய உத்தமையும் நம் ஆர்வியர் தாயுமான உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அஃபாத் அலைனா பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன் உம்மு சல்மா நாயகி அவர்களுடைய வீட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதுதான்
ஆயத்து தஹீர் நாசில் ஆகுது. அஹ்லுல் பைத் தஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம், சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம், ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்திஹிம் வ ஃபஅத அலைனா அல் பரகாத் மின் முபாரக்கனா. மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஃபூஸ் குதுஸியாவுடைய மகா உன்னதமான மகா கௌரவமிக்க ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைக்குரிய மகா பரிசுத்தமான நிலையை அஹ்லுல் பைத் தஹாருடைய தஹாரத்தை, அஹ்லுல் பைத் தஹார் எப்படி தாஹிரா இருக்கிறாங்க, முத்தஹிரா இருக்கிறாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல என்பதை குறித்த இன்னமா யுரீதுல்லாஹ் லியுத்ஹிப அன்கும் ரிஸ் அஹ்லுல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. இந்த ஆயத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ் உம்மு சல்மா நாயகி வீட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது தான் ஆயத்து நாசில் ஆகுது. மாஷா அல்லாஹ். இந்த ஆயத்து சரி நாசில் ஆனதுல இருந்து எல்லா நாளும், எம்ராஹின் ஒரு நாள் அல்ல, இப்போ தராவி ஒரு நாள் 2 நாள் நாயகம் தொழுதாங்க, 3ஆவது நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையில்லை, எல்லாரும் காத்திருந்தாங்க. சஹாபத்துலாம் ஹரம்ல கண்மண்ணாமரும் வரையில்லை. ஏன் ரவுஃபுர் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து செஞ்சா நம் மீது அது என்ன வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாகி நமக்கு கஷ்டமாயிடுமோ சொல்லி நம்ம மீது கருணை காட்டுவதற்காக கண்மண் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தவிர்த்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஆனால் அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகா பரிசுத்தமான அவர்கள் தஹாரத்துடைய அலீமு ஷானை குறித்த அஹ்லுல் பைத் தஹார் எப்படி அல்லாஹ் இடத்துல முத்தஹிரீன்களா இருக்கிறாங்கிற இந்த ஆயத்து ஷரீஃப் நாசில் ஆனதுல இருந்து எல்லா நாளும் குல்லையும் எல்லா நாளும் மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்துடைய வேளையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் கரீம்ல இருந்து புறப்பட்டு சையதா ஃபாத்திமா நாயகி அலைஹா ஸலாத்து வஸலாம் உடைய பரிசுத்தமான பைத்து ஷரீஃபுடைய வாசல்ல வந்து நின்று ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத், இன்னமா யுரீதுல்லாஹ் லியுத்ஹிப அன்கும் ரிஸ் அஹ்லல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. இந்த ஆயத்து ஷரீஃபை நாயகம் ஓதுவாங்க எல்லா நாளும். மாஷா அல்லாஹ். எல்லா நாளும் தஹஜ்ஜத்துடைய வேளையில மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களுடைய தர்பார் ஷரீஃப்ல இருந்து நாயகம் அவர்கள் புறப்பட்டு நாயகத்துடைய கபதுல் கரீமான பில்லாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்பார் ஆலியாவுடைய பாபு ஷரீஃப்க்கு முன்னாடி நின்று மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ். சரி, அலி நாயகம் சொல்றாங்க, நான் மாஷா அல்லாஹ் என்ன என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாயகம் வர்றத அறிஞ்சுக்கிட்டேன்னா ரசூலுல்லாஹ்க்கு நம்ம சலாம் சொல்லணும்னு சொல்லி எத்தனை நாள் நான் மாஷா அல்லாஹ் எவ்வளவோ ட்ரை பண்ண, என்னால முடியல. மாஷா அல்லாஹ். நாயகம் சலாம் சொல்லுவாங்க, நாங்க ஜவாபு சொல்லுவோம். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு அலி நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன சலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ண ட்ரை பண்ணாங்களாம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி நாயகம் விடிய முடிச்சுட்டே இருப்பாங்க, நாயகத்துக்கு நம்ம சலாம் சொல்லணும் என்னைக்குன்னு சொல்லி. மாஷா அல்லாஹ். நாயகம் வர்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய குதிரத்தை அலி நாயகம் லேசா அப்படி கண்ணை அசந்துருவாங்க. எஜமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத் இன்னமா யுரீதுல்லாஹ் லியுத்ஹிப அன்கும் ரிஸ் அஹ்லல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீராங்கிற இந்த ஆயத்து ஷரீஃபை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமும் சொல்லிட்டு இந்த ஆயத்து ஷரீஃபையும் ஓதுவாங்க. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் தஹார் மீது நாம மாஷா அல்லாஹ் என்ன அதாவது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லுல் பைத் தஹாருடைய அஸமத்து ஷரீஃப் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் சொல்லப்பட்டாலும் கூட நாம தூக்கத்தை குர்பானாக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் தஹாருடைய அஸமத்தை நம்ம கேட்டு என்ன அவர்கள் மீது நாம மஹப்பத்தும் மபத்தத்தும் செய்ய வேண்டும் என்பதை நாயகம் அவர்கள் தன்னுடைய ஒளிமயமான இந்த வாழ்வியல் மூலமா நமக்கு வாழ்ந்து காட்டுறாங்க. நம்மை வாழ வைக்கக்கூடிய வல்லலான திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் தஹார் அஸமத் என்ன தஹஜ்ஜுல சொல்லப்பட்டாலும் இப்ப நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் தஹாருடைய அஸமத் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே,
மிட் நைட்டில் 3 மணிக்கு தஹஜ்ஜுதுல ஒரு மஜ்லிஸ் நடக்குதுன்னு சொன்னால் நாம் என்ன நாளைக்கு அதை நெட்டில் பார்த்துக்கலாம். இல்லை நைட்டில் 3 மணிக்கா இருக்குது, வாகன வசதி இல்லையே, காலையில் இந்த வேலைக்கு போகணுமே, அந்த வேலைக்கு போகணுமே, அது இருக்குமே, இது இருக்குமே, யோசனை வரணும், நமக்கு திங்கிங் வரணும் நமக்கு. மாஷா அல்லா அது மாதிரி ஃபிக்ர் வாரத்துக்கு கூட நாயகம் மாஷா அல்லா என்ன அலோவ் பண்ணல. மாஷா அல்லா தஹஜ்ஜுலையாக இருந்தாலும் சரிதான், நடுநிசியாக இருந்தாலும் சரிதான், மிட் நைட்டாக இருந்தாலும் சரிதான். மாஷா அல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ர பிரகாரம் வந்ததுவாலும் அஹ்லு பைத் அத்ஹார் ஜவாத் குதுசியாவுடைய அதீமு ஷான் மாஷா அல்லா ஓதப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க மாஷா அல்லா, அந்த நேரத்திலும் அதை கேட்டு அவர்களுடைய அதுமத்து ஷரீஃப்ல நீங்கள் லத்தத்தாவதுல அவர்கள் மஹப்பத்து மபத்தத்தில் நீங்க குர்பான் ஆகுது என்ன செய்ய வேண்டாம், நீங்க கேர்லெஸ்ஸாக சோம்பேறியாக இருந்து விட வேண்டாம் என்று நமக்கு எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய வக்துல மாஷா அல்லா நாயகம் என்ன செய்யறாங்க, அஹ்லு பைத் அத்ஹாருடைய தர்பார் ஷரீஃபுடைய வாசல்ல போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சய்யிதுல் மலாயிகா சிதரத்துல் முன்தஹாவுல வாழ்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுக்கெல்லாம் சர்தாரான லீடரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார் ஷரீஃப் வாசல்ல வந்து நின்று நாயகத்துடைய உத்தரவு வார வரைக்கும் மாஷா அல்லா என்ன காத்து நிப்பாப்ல. அதனாலதான் இன்னைக்கு என்ன நாமோ மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல நாயகத்துடைய முவாஜஹத்து முனவ்வரத் அலி தரீம்ல கண்மணி நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபைன் தய்யிபைன் தாயிரனுக்கு நேரா உள்ள பாபுக்கு என்ன பேரு, பாபு ஜிப்ராயில் மாஷா அல்லா. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் அது, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்து நின்ற இடம் மாஷா அல்லா. ஜிப்ராயில் காத்து நிற்கக்கூடிய கோட்டையுடைய நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபுதுல் கரீமான புதாத்துல் அலிமான ஃபாத்திமா நாயகி நாயகத்துடைய நப்சுல் கரீமான அலி நாயகம் நாயகத்துடைய தேவிய திரு செல்வங்களான ஹசனேன் கரீமேன் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹு மஜ்மஈன் உடைய தர்பார் ஷரீஃபுடைய வாசல்ல வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத் நாயகம் சலாம் சொல்றாங்க. மாஷா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத். சலாம் சொன்ன பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சையதா ஃபாத்திமா நாயகி, சையதனா அலி நாயகம், சையதனா ஹசன் நாயகம், சையதனா ஹுசைன் நாயகத்தை நாம என்ன மதுஹ் செய்யறது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. மாஷா சையதா ஃபாத்திமா நாயகத்துடைய மதுஹ் சொல்றது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. சையதனா அலி நாயகத்துடைய மதுஹ் சொல்றது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. சையதுனா ஹசன் நாயகத்தின் மதுஹ் சொல்றது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. சையதுனா ஹுசைன் நாயகத்தின் மதுஹ் சொல்றது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. மாஷா இதை விட மாஷா அல்லா என்ன ஒரு விசேஷமான அமல் ஒன்றும் கிடையாது. மாஷா அல்லா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுமத்து ஷரீஃப் மாஷா அல்லா என்ன மதுஹ் ஷரீஃப் சொல்றதை விட அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமான எந்த ஒரு விசேஷமான அமலும் கிடையாது. மாஷா அல்லா இதுல தான் விலாயத்துல் குப்ரா கிடைக்கும். மாஷா அல்லா விலாயத்துல் குப்ரா மிகப்பெரிய விலாயத் இதுல தான் கிடைக்கும். மாஷா அல்லா இன்னைக்கு மாரிஃபான்னு சொல்லி என்ன எதோ பேசிக்கிட்டு மயத்தக்காரன்னு அலையிறானோ விளையாண்டுச்சா, அதெல்லாம் என்னது சும்மா ஒரு கற்பனையில பேசிட்டு போற விஷயம் அது. சில பேர் பேட்டாவோட தலப்பாவோட நிக்கிறான், சில பேர் மசாலா என்ன கோலத்தை மாத்தி எதோ கோலத்துல போறணும் அது தொடர்ந்துட்டு போறான். புரிஞ்சா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அழகிய முறை. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ரோல் மாடல் ஆக்குனான அந்த கிரேட் ரோல் மாடல் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒளிமயமான வாழ்வியல் மூலமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன எந்த நபி எந்த ரசூல் எந்த உலுல் அஸ்முடைய கிரேட் லைஃப்லையும் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணல. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரே ஹயாத்து தய்யிபா. மாஷா அல்லாஹ் ஒரே கிரேட் லைஃப், வெரி வெரி கிரேட் லைஃப் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்திலே ஒளிமயமான வாழ்வியல் மீது அல்லாஹ் கஸம் செய்யறான், அல்லாஹ் சத்தியம் பண்ணான். ல அம்ருக்குன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனால் சத்தியம் பண்ணப்பட்ட அல்லாஹ் சத்தியம் பண்ற அளவுக்கு மகா பரிசுத்தமான மகா ஒளிமயமான மகா கௌரவமிக்க அல்லாஹ் இடத்துல அதை விட உயர்வான ஒரு வாழ்வியல் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன
ஒளி வீச பேரொளி ஜொலிக்கக்கூடிய வாழ்வியலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருவாழ்வியல்ல ஒரு நாள் அல்ல எல்லா நாளும் தஹஜ்ஜுல மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய மகா பரிசுத்தமான ஈரக்குறை துண்டான திருமகளார் செய்த ஃபாத்திமா நாயகியுடைய தர்பார் ஷரீஃபுடைய வாசல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத் இன்னமா யுரீதுல்லாஹ் லியுத்ஹிப அன்கும் ரிஸ் அஹ்லல் பைத் வ யுطஹிருக்கும் தத்ஹீராங்கற இந்த ஆயத்து தத்ஹீரா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன ஓதுவாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அவர்களது அஹ்லுல் பைத் அத்ஹாரை நாம் எவ்வாறு மஹப்பத் மவத்தத் செய்ய வேண்டும் என்று நாயகம் மாஷா அல்லாஹ் இராதத் செய்யறாங்களோ அவ்வாறு நாம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் செய்வதற்கும் மவத்தத் செய்வதற்கும் மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேனி ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஹஸ்புனல்லாஹ் சயூதீனா ஃபضله ورسوله لخمسة وتفي بها حر الله الحاتمة المصطفى والمرتضى وبناهما الفاطمة إلهي بحق بني فاطمة كبرك والإيمان كني خاتمة اگر دعوت مرد کنی والقبول منو دست دامان آل رسول 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 اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله سيدنا محمد كما تحب وترضى وتصلي عليه